ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சயின்ஸ் வாக்ஸ். இன்னைக்கு நம்ம vlog என்ன பார்க்க போறோம்னா பக்ரீத் vlog வந்து பார்க்க போறோம். இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பக்ரீத் டு மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், டு மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த ஈத் முபாரக். இப்போது தொழுக போயிட்டுருக்கோம், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். போயிட்டு வந்து இது வந்து ஒரு காஸ்டியூமு, ஓகேவா? பக்ரீத் பெருநாள் ஒரு டைம் அதுக்கு ஒரு காஸ்டியூம் போடுவோம். இப்போதே தான் போயிட்டுருக்கு. மணி இப்போ 5:30 தான் எப்போவுமே மார்னிங் ப்ரேயர் இருக்கும். இன்றைக்கி பக்ரீத்னால 5:40 மாற்றிட்டாங்க. போயிட்டுருக்கேன். 2 நிமிஷம் தான் இருக்குது, 2 நிமிஷத்துக்குள்ளே போகணும். ஸோ நம்ம ஓடி ஆகணும். பாய். போய் ஃபசர் தொழுக முடிஞ்சிருச்சு. ஒரு வீடியோ கிளிப்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நியூ ட்ரெஸ் போட போகிறோம், அதாவது பக்ரீத் ட்ரெஸ்ஸு. இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோன்னா ஒரு முக்கியமான 2 நபர்களை மீட் பண்ணி ஆகணும். அது யாருன்னு காமிக்கிறேன். நீங்கள் எப்படின்னா கொஞ்ச நேரத்தினே செய்ய போகிறீங்க, ஜாலியாக இருப்பீங்கடா. என்ன எல்லாத்துக்கும் கொடுத்து வர நீங்களும் செம்மையாக சாப்பிடுவீங்க. காலை தனியாக போட்டி தனியாக தனித்தனியாக பிரித்து சாப்பிடுவீங்களே, ஜாலியாக இருங்கடா. போட்டு தள்ளதெல்லாம் உனக்கு என்ன அவ்வளோ பெரிய சுகர் டேஷோ தெரியல. சரி, சந்தோஷமாக இருந்தால் சரி, பாய். போகிறேன். நாங்கள் எல்லாருக்கும் சாப்பிடுவோம். இது ஒன்று. இப்போ இங்கே ஒருத்தர் பாருங்க, முன்னாடி போகிறான் பாருங்கள். முட்டுறானா முடிஞ்சு. ஆக்சுவலாக இவன் தான் நேற்று ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தவறுங்க பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க. ஃபைனலி ப்ரேயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து என்ன பண்ணான்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடு வெட்டுற அண்ணா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் இந்த வீடியோ எடுக்கலாம் சரின்னு சொல்லிட்டு எடுத்தது. பாருங்கள். சரி, ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணணும். இந்த காஸ்டியூமோட வந்து ஆர்டர் முடியாது. ஓகே ஃபைன். சரி, காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டோம். இதான் நம்ம காஸ்டியூம். இப்போது எட்டுறத வீடியோ எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க வீட்டில். ஸோ அது எடுக்க மாட்டேன். இப்போ டேரெக்டாக அங்கே கொண்டு போய் உரிக்கிறதான் பார்ப்பீங்க நீங்கள். ஓகே, நம்மளோட இதில் vlogல வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். குறிப்பறிக்கிறத வந்து வீடியோ எடுத்திருப்பேன், அந்த ஷார்ட்ஸில் அப்படியே வரும், பார்த்துக்கோங்க. அறுக்கிறத வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ டேரெக்டாக நம்ம உரிக்கிறதுக்கு போக போகிறோம், ஓகேவா? வெயிட் பண்ணி பாருங்கள். வந்து தனித்தனியாக பிரித்து வைக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இது புரோட்டா செய்வாங்க வீட்டில், எண்ணெயில் பொரித்த புரோட்டா. புரோட்டாவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்காக வந்து ஈரல் வாங்கணும். ஆனால் இப்போ கறி வெட்டிகிட்டு இருக்காங்க. எது ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அதை கொண்டு போய் வீட்டில் தரலாம். பார்ப்போம். வெட்டுற வீடியோ எடுத்துருக்கேன், பாருங்கள். ஃபைனலி கறிலாம் வெட்டியாச்சு. ஈரல் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இருந்துச்சு. பாட்டி வந்து கற்றுக்கிட்டே இருந்தாங்க. கொண்டு போயிட்டு போட்டி கீரை அடியில் கறி. வெயிட் அண்ட் வாட்ச். ஃபைனலி ஈரல் விசில் போட்டுட்டு இருந்தாங்க. கிரேவி செம்ம டெலிஷியஸாக ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. பார்ப்போம். ஃபைனலி ஆட்டோட தோலை வந்து பள்ளி வாசலில் கொடுத்துட்டு வந்தாச்சு. லைட்டில் பேசுவோம். ஆட்டோட தோலை பள்ளிவாசலில் கொடுத்துருந்தாச்சு. தென் இப்போ வந்து ஃபாத்தியா பண்ண போகிறாங்க.
நீ செய். முபாஸ் ஃபைனலி புரோட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு நான் ஆயில் புரோட்டா மட்டுமே 5 புரோட்டா சாப்பிட்டேன். மதியம் பிரியாணி ஒழுங்காகவே சாப்பிட முடியல. இது குர்பானி கறி வந்து இல்லாத ஏழைகளுக்கு மற்றும் அதாவது இல்லாதவங்க, உடம்பு முடியாதவங்க, அப்புறம் கஷ்டத்தோடு அந்த இருக்கிறவங்க, அவங்க எல்லா முஸ்லீம்ஸ்க்கும் வந்து நம்ம தருவோம். ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ் அதெல்லாம் இல்லை, கஷ்டம்னு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தருது இது. ப்ரே பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் நீங்களும் இந்த மாதிரி பக்ரீத் டைம் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். பிரியாணி ரெடி ஆயாச்சு. திட்டுத்தனமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஃபைனலி நம்ம நான் யாரென்று சொன்னாலும் புரியாதே என் காதல் நீ என்று யாருக்கும் தெரியாதே. அவ்வளோதான் காய்ஸ், vlog கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் டு மை சேனல். போயிட்டு வரேன். பாய். ஐயா தோர